ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெட்மி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு நியூ மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன மொபைல் ஃபோன்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10T 5Gங்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட அஃபிஷியல் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெட்மி 9 நோட் 10 சீரியஸில் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நோட் 10 ப்ரோ, நோட் 10 ப்ரோ மேக்ஸ் அப்படின்னு நிறையா மொபைல் வந்துருந்துச்சு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10T 5Gங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரெட்மி மொபைல்ஸ்லேயே ஃபஸ்ட் டைம் வந்து 5G யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுக்கு வரும், அதை ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட் எப்பயும் போல் டிஸ்பிளேலேருந்து பார்த்தலாம். டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான். அடுத்தது இதோட ரெஃப்ரெஷிங் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நார்மலான ரெஃப்ரெஷிங் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா IPS LCD பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சூப்பர் AMOLED பேனல் யூஸ் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம், ஆனால் IPS தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 90 ஹெர்ட்ஸ் அடாப்டிவ் ரெஃப்ரெஷிங் ரேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கேமிங்க்கு வந்து 90 ஹெர்ட்ஸ், மூவி பார்க்குறப்ப மித்தபடி சாங்ஸ் கேட்குறப்ப அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா 60 ஹெர்ட்ஸ், 50 ஹெர்ட்ஸ், 30 ஹெர்ட்ஸில் வந்து ரன் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா இதில் ரீடிங் மோட் 3.0 அப்டேட் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நைட் நேரம் ஸ்லீப்பிங்லையெல்லாம் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 48 MP ப்ரைமரி கேமராவாக கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த 48 MP ப்ரைமரி கேமரா சோனி சென்சாரில் தான் வந்து கொடுக்க போகிறதா நிறையா ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 MP மேக்ரோ சென்சார். இதில் பார்த்தீங்கன்னா 2x ஜூம் ஆப்ஷன். அடுத்தது இதில் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. டெப்த் சென்சாரும் பார்த்தீங்கன்னா 2 MP தான். இது எதுக்கு கொடுக்குறாங்கன்னே தெரில. இந்த 2 இதை கட் பண்ணிட்டு சிங்கிள் கேமரானே கொடுத்துடலாம். இந்த 2 MP கொடுக்குறது. இதில் எடுத்த சில இமேஜஸ் எல்லாம் நான் ஸ்க்ரீனில் போடுறேன், மறக்காமல் பாருங்கள். இது 48 MP ப்ரைமரி கேமரா எடுத்தது. இது பார்த்தீங்கன்னா 2 MP டெட் சென்சாரில் எடுத்தது. அடுத்த பார்த்தீங்கன்னா மேக்ரோ சென்சாரில் எடுத்தது வரும், அதுவும் பாருங்கள். எதுக்கு இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னே தெரில. எப்படி இருந்தாலும் இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல நம்ம. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி 1080p 30 fps வீடியோ ஷூட் பண்ணலாம். பேக் கேமராவில் 720p பார்த்தீங்கன்னா 30 fps ரெக்கார்ட் பண்ணலாம். 720 ஸ்லோ மோஷன் பார்த்தீங்கன்னா 120 fps. அப்படியே செல்ஃபின்னு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பஞ்சுகோல், சென்டர் பஞ்சுகோலில் பார்த்தீங்கன்னா 8 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த செல்ஃபி கேமராவில் எடுத்த சில இமேஜஸ் எல்லாம் வந்து அவங்களே போட்டிருக்காங்க, அதையும் பாருங்கள். அது எப்படி இருக்குன்னு அந்த இமேஜும் நான் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இதுதான் அந்த இமேஜ், அதில் எடுத்த இமேஜஸ் தான் இதெல்லாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபியில் 1080p 30 fps இதுலேயும் வீடியோ ஷூட் பண்ணலாம். 720 ரெக்கார்டிங் இருக்குது, 30 fps சப்போர்ட்டும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் கேமராவில் சில அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. நைட் மியூடு நிறையா இதில் இருக்குது. கலர் ஃபோக்கஸ் மூடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் இந்த நியூவாக ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோ கலர் மூடு, இந்த சில மூட்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன்னு வேறு சொல்லியிருக்காங்க. இந்த மூட்ஸில் எடுத்ததையும் நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து ஆட் பண்ணுறேன். அதில் எடுத்த இமேஜஸையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ப்ரோ கலரில் எடுத்தது, ப்ரோ கலர் ஃபோக்கஸ், நைட் மூடில் எடுத்தது, அந்த ஆப்ஷன்லாம் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த இமேஜஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்லோ மோஷன் அண்ட் டைம் லேப்ஸ் எல்லாம் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, பேக் கேமரா அண்டு ஃப்ரண்ட் கேமராலையும். அடுத்த பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட பவர்ஃபுல்லான ப்ராசஸர் தான் கொண்டு வந்திருக்காங்க. மீடியாடெக்கோட Dimensity700 வந்து இந்த ப்ராசஸர் வந்து கொண்டு வராங்க. ரொம்ப கம்மி ரேட்டில் இருக்க ப்ராசஸர்னால் இந்த ப்ராசஸர் தான். 5G சப்போர்ட்டடான ப்ராசஸர், 7mm வந்து ஆர்கிடெக்சர் பண்ணது, ஆட்டோ கோர் ப்ராசஸர் தான். இது வந்து மாலி G57 GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக அட்ரினோ ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா 2,96,319 ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு ஏவரேஜான மொபைல் தான். அடுத்தா பார்த்தீங்கன்னா இதில் மெயினான ஐட்டமே வந்து 5G அப்டேட்டோட தான் இந்த மொபைல் லான்ச் பண்ண போகிறாங்க ரெட்மி. அடுத்தா பார்த்தீங்கன்னா இதில் டியூவல் சிம்மில் 2 சிம்லேயுமே வந்து 5G சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு தெரில, நல்லாவே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் கேமிங் டர்போ மோடுன்னு வந்து இதுலேயும் வந்து 3.0 அப்டேட் கொடுத்துருக்காங்க. கேமிங் டர்போ மோடுன்னு புதுசாக கேமிங்க்கு எதாவது ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தெரியுது, ஆனால் எப்படி இருக்க போகிறதுன்னு தெரில. இதோட டிசைன்னு பார்த்தீங்கன்னா எவால் டிசைன் வர சொல்லியிருக்காங்க. டிசைன்லாம் நார்மலாக தான் இருக்குது. இதில் ஒரு 4 கலர் வந்திருக்கு. என்னென்ன கலர்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டிசைனும் சூப்பராக இருக்குது. அடுத்தா பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒன்று இருக்குது. இந்த ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஏவரேஜான நார்மல் டிசைன் தான், ஓரளவுக்கு காம்பேக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்தா பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூ கலர் வந்து நல்லா தான் இருக்குது.
அடுத்த லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மின்ட் க்ரீன் அப்படின்னு வேறு கொடுத்துருக்காங்க. இந்த க்ரீன் கலரும் சூப்பராக இருக்குது. இந்த 4 கலரில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா வெயிட் 190 கிராம் கொடுத்துருக்காங்க. திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.9 mm கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ஏவரேஜான வெயிட் தான். மித்த செல்லாம் பார்த்தீங்கன்னா 200 250 அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh கொடுத்துருக்காங்க. இந்த 5000 mAh பார்த்தீங்கன்னா 2 days வந்து பேட்டரி சார்ஜ் ஃபுல் சார்ஜ் நல்லா தாங்குன்னு சொல்லியிருக்காங்க. 18 வாட்டுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 22.5 வாட்டுக்கான சார்ஜரின் அடாப்டர் பாக்ஸ்லேயே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 18 வாட் தான் சப்போர்ட்டு டைப் சி போர்ட்டோட. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் 360 அப்படின்னு போட்டு ஆம்பிட் லைட் சென்சார்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நியூ சென்சார் வந்து உள்ளே யூஸ் பண்ணியிருக்கிற மாதிரி பேசியிருக்காங்க நிறையா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் மல்டிபிள் ஹேண்ட் ஃப்ரீ வாய்ஸ் அசிஸ்டண்ட் வேணும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நியூ ஃபியூச்சராக வந்து எம்ஐ வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு தெரியல. அடுத்த பார்த்தீங்கன்னா கார்னர் கொரில்லா கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. P2I வாட்டர் ப்ரூஃபிங் இருக்குது. இதில் வந்து கார்னர் ப்ரூஃப் பார்ட்டுன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இந்த நியூ ஃபியூச்சர் தான் இதெல்லாம் எம்ஐ ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எம்ஐ மொபைலில் எல்லா மொபைலையும் 3.5 mm ஆடியோ ஜாக் வேறு வந்துருச்சு. அப்புறம் IR பிளாஸ்டர் இருக்குது. எப்பயும் போல் அவங்க பிராண்டிங்கில் மேட் இன் இந்தியான்னு கொடுத்துட்டாங்க எம்ஐ பார்த்தீங்கன்னா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் LPDDR4X ரேம் சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா UFX 2.2 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 சிம்மே 5G தான் வந்து உங்களுக்கு அப்கிரேட் ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா MIUI 12 வந்து ரன் ஆக போகுது. என்ன வருஷன் மென்ஷன் பண்ணல. MIUI 12 என்ன அப்டேட்டில் லேட்டஸ்ட் அப்டேட் கொடுத்துருவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு லெவல் அப்டேட்டோடு தான் உங்களுக்கு வரப்போகுதுன்னு நிறையா லீக்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. அடுத்து இது பார்த்தீங்கன்னா இதில் சூப்பராமலாம் இல்லாதங்காட்டி IPS ஸ்க்ரீனுங்காட்டி சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஆப்ஷன் தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷன். யார் ஃபேஸ் அன்லாக் இன்னும் யூஸ் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2 வேரியன்ட் லான்ச் ஆகிருக்கு. 4GB 64GB ரோம் பார்த்தீங்கன்னா 13,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 14,000க்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB ரோம் பார்த்தீங்கன்னா 15,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 16,000க்கு. இந்த மொபைலோட 2 ப்ரைஸு பார்த்துருப்பீங்க. 2 வேரியண்ட்டில் தான் லான்ச் ஆகுது. இதோட ஃபஸ்ட்டு சேல்னு பார்த்தீங்கன்னா July 26 வந்து சேல் ஆக போகுது. இது HDFC பேங்க் கார்டு அண்ட் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1000 rupees வந்து கேஷ்பேக்கு டிஸ்கவுண்ட் மாதிரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. மறக்காமல் இந்த ஃபோன் வந்து யார் ஆர்டர் பண்ணுவீங்க, யார் வந்தால் மார்க்கெட் வந்தால் நீங்கள் வாங்குவீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் எப்பயும் போல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் யார் வாங்குறீங்கன்னு. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போகிறதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கீழே வந்து யார் இந்த மொபைல் வாங்குவீங்கன்னு சொல்லுங்கள். அடுத்ததாக என்ன வீடியோ போகிறோம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.